ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒருத்தரை பற்றி பேச போகிறோம். அவர் எப்படின்னா, அவருக்கு கொஞ்சம் விஷயங்கள் எதையுமே பிக்கப் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பார். ரொம்ப நல்லா படித்தவர் இல்லை. ஏன்னா ஸ்கூலில் படிக்க முடியலை அவரால் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவரை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸை திட்டிக்கிட்டே வேறு ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் விடுவாங்க. அப்படி கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ் ஆச்சு. அவர் +2க்கு பிறகு வேறு ஒன்றும் படிக்கலை. +2 பாஸ் பண்ணவே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்லோவாக இருப்பார். மற்றபடி அவர்கிட்ட வேறு எந்த பிரச்சனைகளுமே இல்லை. இவ்வளவு ஸ்லோவாக இருக்கிற அந்த பையனை அந்த குடும்பத்தில் ஏற்றுக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் எல்லாருமே நல்லா படித்து பெரிய பெரிய வேலைகளில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு 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 மாதிரி தகுதி குறைவாக அவங்களுக்கு தோணுச்சு. இது மாதிரி ஒரு பையனை எப்படிங்க வீட்டில் வச்சுருக்கிறது, இவனை நான் எப்படி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னலாம் பேசுவாங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவனை அவங்க தாத்தா பாட்டி கூட அனுப்பிட்டாங்க. நீ ஊரில் போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிட்டாங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே அங்கே போயிட்டான். அவன் பெருசாக யார்கிட்டையும் சண்டையே போட மாட்டான். என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் சரி பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவானே ஒழிய சண்டையே போட மாட்டான் யாருக்கிட்டேயும். அதனால் அவங்க தாத்தா பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் அவனை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 4-5 வருஷம் கழித்து பார்த்தப்போ அவனை பார்க்கறதுக்காக இங்கேருந்து ஊர்லேருந்து கொஞ்சம் பேர் போகிறாங்க. அவனை பார்க்கறதுக்குன்னு இல்லை, தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அப்போது இவன் அங்கே வேற மாதிரி உருமாறி இருக்கிறான். அந்த தாத்தா பாட்டியோட நிலத்தில் வேலை செஞ்சுருக்கான். நிறைய செடி கொடிகளை வச்சுருக்கான். அந்த தோட்டத்தை நல்லா பராமரிச்சிருக்கான். தாத்தா பாட்டியே நல்லா பார்த்துருக்கான். அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து அவங்க கூட இருந்திருக்கான். அப்போது அந்த தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இவன் போதும், எங்கள் லைஃப் முழுசையும் இவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கான், எனக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய தெரியாது, எனக்கு ஃபாஸ்ட்டாக இருந்து பழக்கம் இல்லை. ஆனால் என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்து எந்த வேலையும் நான் முடிச்சிருவேன், எதையும் நான் பாதியில் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்மளுடைய சமூகத்தில் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஒருவேளை பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க முடியாத நிலமையில், அல்லது பெரிய பெரிய படிப்புகளை படிக்க முடியாத நிலமையில், எந்த விஷயத்தையும் டக்குன்னு கிராஸ் பண்ணிக்க முடியாத நிலமையில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களும் நம்ம கூட இந்த உலகத்தில் வாழுறதுக்காக வந்தவங்க தான். அவங்களுக்கு வேகமாக போக தெரியலைங்கிறதுக்காக அவங்கள நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது, ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவங்களோட வாழ்க்கையும் அவங்க வாழ்ந்தாகணும். அதுக்கான வழிமுறைகளை நம்மளால் முடிஞ்சால் நாம் சொல்லி கொடுக்கலாம். இல்லையா இருந்தால் அவங்க வாழுறதுக்கு அவங்கள இண்டிபெண்ட்டாக விட்டுறணும். அவங்களால அவங்க வாழ்க்கையை பார்த்துக்க முடியும். ஏன்னா வேகமாக ஓடுற மான்கள் இருக்கிற இதே உலகத்தில் தான் நத்தைகளும் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நத்தை எவ்வளவு ஸ்பீடாக போகும்னு, இல்லையா? ஆனால் நத்தைகளும் இன்னமும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் முயலாமை கதை, இல்லையா? ஆகையினால வேகம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை. வேகமாக வேலை செய்ய தெரியலை, வேகமாக எதையும் பண்ண தெரியல, புரிஞ்சிக்க முடியலை அப்படிங்கிறது ஒரு தகுதி குறைபாடு இல்லை. அதுவும் ஒரு வாழ்க்கைக்கான ஸ்டைலு. ஒரு சிலர் அதுக்கு தான் ஆப்ட் ஆகி இருக்கிறாங்க. அதுக்கு அடாப்ட் ஆனவங்களை நாம் அப்படியே விட்டுருவோம். அவங்க வசதி போல் வாழ்ந்துக்கிட்டோம். அவங்கள மோசமாக நம்ம யாரும் டீக்ரேட் பண்ணாமல் இருந்தால் சரிதான். அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க.